ஊருக்குள் பேய் பயம் இருண்ட இரவு ஆளரவம் மற்ற வீதி ஊளையிடும் நாயுறக்கமற்ற இரவு வீதிக்கு வர அஞ்சும் மக்கள் வீட்டிற்குள் முடங்கியே கிடக்கும் சித்தம் பேயின் அட்டகாசம் தாங்கவில்லை. பேதைகள் நமக்கோ வழியில்லை. உயிர் குடிக்கும் அந்த மாய உருவம் அலை அலையாய் ஓடி மக்கள் விழுந்தார். அடிபணிந்து முனிவர் பாதம் தொழுதார். காப்பாற்ற யாரும் இல்லை சாமி, இந்த காட்டுப்பேயால் நிம்மதி போச்சு சாமி. கவலைப்படாதே மக்களே, இதற்கு உண்டு ஒரு தீர்ப்பு. ஊரெல்லையில் நிறுத்துங்கள் இரு பெரும் உருவம். சிவன் மகன் முருகனும் வீரன் மதுரை வீரனும். முனிவர் சொன்ன சொல் கேட்டு மக்கள் எழுந்தார். முனைப்போர் சிலைகளை அங்கே வடித்தார். வேல் ஏந்தி நின்றான் வேலவன் ஒரு பக்கம். வாழ் ஏந்தி நின்றாள் மதுரை வீரன் மறுபக்கம். ஆக்ரோஷமாய் வந்தது அந்த பேய் மேகம். அப்படியே நடுங்கியது அதன் தீய தேகம். முருகனில் பாய்ந்தது மின்னலாய். வீரனின் வாழ் வீழ்ந்தது இடியாய். அலறி துடித்தது அந்த பேய் உருவம். அனிமை தழும்பும் முருகன் அருளால் ஊர் நிமிர்ந்தது. வீரன் துணையால் பயம் தீர்ந்தது.